சோ நீங்களே இப்ப சொன்னீங்க மோடியை சந்திச்சாரு, அப்புறமா நிறைய பேரை சந்திச்சாரு அரசியல் வரவுக்காகன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு? இல்ல மோடியை சந்திச்சதெல்லாம் இப்ப பிஜேபியில சேர போறாருன்னு அர்த்தம் கிடையாது. டெல்லியிலேருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக பண்றது. ஆக்சுவலா எனக்கும் ஒரு அரசியல் ஆசை இங்க இருக்கு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்வதற்கான ஒரு வழிதான் அது. இப்போ ஒரு தலைவர்களை போய் பார்க்கறதுங்கிறது எனக்கும் அரசியல் ஆசை இருக்குங்கிறது தானே. ஸோ அதை இந்த மக்களுக்கு எப்படியோ அவர் கன்வே பண்ணணும்னு நினைச்சாரு. அதுக்காக தான் அன்னைக்கு அவர் போனது. பட் தனி கட்சிங்கிறது தானே சரி. இப்போ இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிறவர் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதுக்கு இந்த கூட்டத்தை கொண்டு போகணும்? நான் முதலமைச்சர் ஆகணுங்கிறது தானே என்னுடைய கனவா இருக்க முடியும். அதனால தனி கட்சிங்கிறது தானே சரி. பல டாப் ஹீரோஸ் அரசியல்ல போயிருக்காங்க. ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும். அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இல்லையே. இப்போ கமல் ஜெயிச்சிருக்காரு. பட் அப்போ எம்கேஎம் ஆரம்பிச்சப்போ அவ்வளவு பெரிய சக்சஸ் இல்லை தானே. இல்லைங்க, கமல் வந்த வயது என்ன, விஜய் வந்தது என்ன? கமல் வரும்பொழுது அவருக்கு இருந்த மார்க்கெட் வேல்யூ என்ன, விஜய் இருக்கும்போது என்ன, அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ விஜய் இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாருன்னா அவர் நிச்சயமா கமல் மாதிரி தான் ஆக போறாரு. ரஜினி அரசியலுக்கே வர்றன்னாரு வரல, அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு சர்வே ஒன்று எடுத்து ரகசியமாக ஒரு சர்வே எடுத்தார். நம்ம இது ஒர்க் அவுட் ஆக மாட்டோம். ஏன்னா ஒரு 15% வாக்கு வாங்கி எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு எதுக்கு நம்ம வரணும்? வந்தால் ஒரு 35% 40% ஜெயிச்சு ஆட்சி கட்டில் உட்காரணும், இல்லைன்னா சும்மா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அழகாக எஸ்கேப் ஆயிட்டார் அவர்.